கனடாவுக்கு எல்லாரும் அ பெரிய கனவுகளோட வந்த நாங்கள். தனிப்பட்ட இண்டிவிஜுவலான கனவுகளோட வந்த நாங்கள். அந்த கனவுல நாங்க நிறைய பேர் அடைஞ்சிருக்கிறோம். அத விட எங்களோட கம்யூனிட்டியாக, எங்களோட சமூகமாக எங்களுக்கு ஒரு கனவு இருக்கு. அது நாங்க தமிழர்களாக உணர்றது, தமிழர்களாக வாழ்றது, அடுத்த ஜெனரேஷன தமிழர்களாக வாழ வைக்கிறது. அட அட எனக்கு எனக்கு பிறக்க போற இந்த குழந்தை அவர்கள தமிழர்களாக வாழ வைக்கிறது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அ ஒரு உந்து சக்தியா தான் இந்த தமிழ் சமூக மையத்த நாங்க பார்க்குறோம். அந்த தமிழ் சமூக மையத்தில நானும் ஒரு ஃபவுண்டிங் இன்வெஸ்டரா நான் எந்த பங்க நான் குடுத்த பிறகு தான் உங்கள்ட்ட எனது 100 நாள் பயணமாக டிசம்பர் 22ஆம் தேதியிலேருந்து மார்ச் 31ஆம் தேதி உங்கள 100 பேர மீட் பண்றதுக்காண்டி உங்களோட வீடு தேடி வர்றேன். ஸோ நீங்க மட்டும் இல்ல. கனடாவுல இருக்கிற எல்லாரும் 4,00,000 மக்களும் இதுக்கு ஒத்துழைப்பு குடுக்க வேணும். இது நன்றி. நான் வாழ்ந்தது ஒரு ஒரு போர் மிகுந்த ஒரு கிராமம். ஈழத்தில மிக கூடுதலான தாக்குதலுக்கும் நிறைய மாவீரர்களை இழந்த ஒரு ஒரு குட்டி கிராமம் மேலெடுத்துறை. அந்த கிராமத்திலேருந்து மிக இன்னல்கள் நிறைய பேர நண்பர்களை இழந்து தான் அ ஒரு தேசம் விட்டு தேசம் ஒரு ட்ராவலிங் தொடர்ச்சியான இடப்பெயர்வுகள தாங்கித்தான் 2000 ஆண்டளவுல நான் வெளியில டயஸ்பராவுக்கு வழிகிட வேண்டி வந்தது ஒரு ஸ்டூடண்ட் விசாவுல. இப்போ கனடாவுக்கு 2009க்கு பிறகு நான் குடிபெயர்ந்த நான். ஒரு முக்கியமான இது ஒரு மிகுந்த கனவுகளோடு தான் இந்த நாட்டுக்கு வந்த நாங்கள் எங்களோட அடையாளத்தை தேடி மீண்டும் எங்களுக்கான ஒரு சுதந்திரத்தை வேண்டியும் எங்களோட இனத்தை ஒரு ஒரு புதிய வாழ்வை நோக்கி தான் இந்த இந்த நாட்டுக்கு நாங்கள் வந்த கனடா ஆரம்ப காலம் முதலே நான் ஒரு சமூக போராளியாக தான் என்னை காட்டிக்கொண்டது. அதுக்கான செயற்பாட்டு வீரனாக தான் இருந்தது. சின்ன வயசுலேருந்தே அந்த ஊர், அந்த பின்னணி, அந்த வாழ்வியல் எங்களோட போராட்ட வாழ்வியல் ஒரு விடுதலை போராட்ட சூழலில் எப்படியான தாக்குதலுக்கு நாங்கள் முகம் கொடுக்க எப்படியான ரியாக்ஷன் நாங்கள் செய்கிறோம், என்னென்ன பின்புலத்துக்கு என்னென்ன விதமான ஆட்புலங்கள் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பழக்கப்பட்டு வந்த நாங்கள். அதனால் அது தொடர்ச்சியாக இப்போ ஆளும் ஒரு நிர்வாக அமைப்பு உடைஞ்சு போனாலுமே அதுக்கான தொடர்ச்சியாக மக்கள் ஒரு குடியை நாங்கள் திருப்பி கட்டமைக்கணுமென்றக்காண்டியான தொடர்ச்சியான நூற்றுக்கணக்கான ப்ராஜெக்டுகளை தாயகத்தை நோக்கி ட்ராவல் பண்ணுறலாம் என்ற முழு சக்தியும் எனர்ஜியும் நான் கொடுத்தேன். தொழில் சார்ந்து உழைப்பு சார்ந்ததை விட கனடாவில் நாங்கள் ஒரு வளர்ந்து ஒரு குடும்பத்தை பெருக்கி ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நாங்கள் இருந்தது மட்டுமில்லாமல் ஒரு தாயகத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான பெரும் பகுதியை நான் செலவிட்டேன். தமிழர்கள் நாங்கள் 2009ல் ஒரு இப்போ இருந்ததை விட நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். நான் ஒரு மீடியா ஈக்வி வீக்களால் ட்ராவல் பண்ணேன். புதிய செயற்பாடுகள் இளைஞர்களை செழுமைப்படுத்துறதுக்கான கனடாவில் நிறைய ப்ராஜெக்ட்களை செய்திருக்கிறேன். அந்த ரீதியில் 2009ல் நாங்கள் நிற்கதியாக இருந்து ஒரு 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 அவல நிலைக்கு தந்ததை விட இன்றைக்கு பல மடங்கு விஸ்வரூபம் அடைஞ்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 2009க்கு முதல் பார்த்திங்கன்னா சுனாமியில் நான் நினைக்கிறேன் யூகேயில் இருந்து நான் ஆக்ஸ்ஃபோர்ட் ஒரு 100,000 பவுண்ட்ஸோ அல்லது ஒரு 200,000 பவுண்ட்ஸை சேர்க்குறது ஒரு பெரும்பாடாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு எத்தனையோ மில்லியனை கொடுக்கக்கூடிய அளவு வாய்ப்பை அப்படியான சமூகத்தோட ட்ராவல் பண்ணுற வாய்ப்பு இந்த வளர்ச்சி அடைந்திருக்கிறோம். அது ஒரு பெரிய வளர்ச்சி. நான் கூட கடந்த கிழமை ஒரு டோனர்ஸ் வீட்டை போயிருக்க ஒரு ஃபேமிலி $500,000 டோனர்ஸை தமிழ் கம்யூனிட்டி சென்டருக்காண்டி என்னை கூப்பிட்டு தந்துச்சினோம். அப்போ அவர் ஒரு சாதாரண தொடர்ச்சியாக ஒரு ஒர்க்கஹோலிக்காக்கள்லாம் ஒரு ஃபேக்ட்ரியில் போய் காலமே ஓப்பன் பண்ணி ஃபேக்ட்ரியை க்ளோஸ் பண்ணி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவள் வெளியில் இந்த கையை பிடிச்சிட்டு தம்பி எப்படியாவது தமிழ் கம்யூனிட்டி சென்டர் கட்டி முடிச்சுட்டு உங்கள் ட்ராவலுக்கு நாங்கள் ஆதரவு தர்றோம், இன்னும் காசு இல்லாட்டாலும் ஒரு எங்களுக்கு சொல்லுன்ற மாதிரி ஒவ்வொரு ஆதங்கத்தோடு இருக்கிற தமிழர்கள் எங்களை சுற்றி வளர்ந்துருக்கிறோம்ன்றது பெரிய ஒரு வெற்றி, பெரிய ஒரு விஸ்வரூபம், பெரிய ஒரு உந்து சக்தியை கொடுத்துருக்கு எங்களுக்கு. அதான் முக்கியமானது. நான் இந்த 100 நாள் பயணத்தை இதுக்குள்ள குறிப்பிடலாம்னு நினைக்கிறேன். இந்த தமிழ் கம்யூனிட்டி சென்டருக்காண்டி நாங்கள் இப்போ 15 வருஷமாக நூற்றுக்கணக்கான ப்ராஜெக்டை தாயகம் நோக்கி நிறைய செய்திருக்கிறேன். அந்த தாயகத்தை அடுத்த நிலைமைக்கு நாங்கள் லிஃப்ட் பண்ணியிருக்கிறோம். அது குறிப்பிட்ட வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனால் எங்கட மக்கள், எங்கட தேசம், இங்கே கனடிய தமிழர்களாக எங்கட ஜென்ரேஷனுக்கு அது ஒரு கரைஞ்சி போகாத ஒரு சொசைட்டியாக நாங்கள் பார்க்கணுமெண்டா இந்த தமிழ் கம்யூனிட்டி சென்டர் இந்த கட்டமைப்பை நாங்கள் விஸ்தீர்ணம் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ நான் இந்த 100 நாள் பயணத்தில் நூற்றுக்கணக்கான மக்களை நான் மீட் பண்ணுறேன். ஒவ்வொரு நாளும் சந்திக்க நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி என்னிட்ட வருது. இவ்வளோ தூரத்துக்கான மக்கள் இவ்வளவு சப்போர்ட் இருக்குமென்று நான் ஆரம்பத்தில் எதிர்பார்க்கல. பெரிய கடினமாக தான் எதிர்பார்த்தேன்.
பட் இஸ் கோயிங் பார்ட் இப்போ 35 டேஸை வந்து 40 டேஸை வந்து கடந்திருக்கிறேன். ஒரு பெரிய பெரிய எனர்ஜி ஒன்று தான் நான் இன்றைக்கு எடுத்திருக்கேன். முக்கியமாக இந்த தமிழ் சமூக மையம் வந்து இது ஒரு எங்களுக்கான ஒரு இது மற்ற ப்ராஜெக்டுகள் எல்லாம் சின்ன சின்ன ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் நாங்கள் செய்து இது ஒரு தாய் ப்ராஜெக்டாக வந்து உலகம் முழுத்தலாக உள்ள தமிழர்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்தாங்க, லண்டனில் இருந்தாங்க, ஸ்ரீலங்காவில் இருந்தாங்க, இந்த தமிழ் சமூக மையத்தை கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்போ கனடிய தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக வான்கூவரிலிருந்து நியூ ஃபவுண்ட்லேண்ட் வர உள்ள எல்லா தமிழர்களுமே இதை இணைஞ்சு தான் இதை செய்யணும். எல்லாற்ற பங்களிப்பும் இருக்கணும் வேண்டாம். இது அரசு எங்களுக்கான ஒரு மல்டிகல்ச்சர் கண்ட்ரியில் கொடுக்கப்பட்ட எங்களுக்கான முதலாவது அங்கீகாரம். அப்போ இதை நாங்கள் விஸ்வரூபமாக எல்லாற்ற பங்களிப்போடையும் இருக்கணும். தாயகத்தில் கூட நாங்கள் ஒரு வழி மட்டும்தான் எங்களுக்கு ட்ராவல் இருக்குது. ஒரு நாள் நாங்கள் கொடுத்து தான் இருக்கோம். அப்போ அடுத்த ஜென்ரேஷனோட அவை கனெக்ட் பண்ணணும் என்றால் அவர்கள் திருப்பி இந்த உறவை வந்து வலுப்படுத்தணும் என்றால் எங்களுக்குள்ள குடுக்கல் வாக்கல் இருக்கணும். ஸோ அப்போ உலகம் முழுத்தலாக இந்த ஃபண்டிங் வந்து தான் இதை தீர்மானிக்கணும், இதை பில் பண்ணணும் என்று நான் நினைக்கிறேன். அது சிறுதுளி பெருவெள்ளமாக ஊர் கூடி தேர் இழுக்கிறது மாதிரி இது ஒரு எல்லாற்ற பங்களிப்பும் இருக்கணும். எல்லாற்ற பெரிய ஆக்கள்லேருந்து சின்ன ஆக்கள்லேருந்து இளைஞர்கள்லேருந்து புதுசாக பிறக்கிற ஆக்கள்லேருந்து எல்லா இடமும் இந்த ஃபண்டிங்கை கொண்டு வரணும்னு விரும்புகிறேன். மனம் நினைத்தால் அதை தினம் நினைத்தால் நெஞ்சம் நினைத்ததை முடிக்கலாம். தொடுவானம் இனி தொடும் தூரம் பல கைகளை சேர்க்கலாம்.